என்ன கேள்வி இருக்கு உங்களுக்கு? மேடம், இலங்கை பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. அதே போல ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வருமா? என்ன? சத்தமா பதில் சொல்லுங்க. என்னென்னமோ கேள்வி கேக்குறாங்களே, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? மேடம் சொல்லுங்க மேடம், நீங்க என்ன நினைக்கிறீங்க மேடம்? தெரியல, எனக்கு தெரியல. இது வேலைக்காக பேசாம பாட்டை போட்டு விட்டு வேண்டியதான். ஆனந்தி, நீங்க கண்டினியூ ஓகே பண்ணுங்க. சார். போய் லக்ஷ்மி மேம், லக்ஷ்மி லக்ஷ்மி மேம், ஹெட்ஃபோன்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் கொடுங்க, ஹெட்ஃபோன்ஸ் கொடுங்க சீக்கிரம், ஹெட்ஃபோன்ஸ். இந்திரிங்க. முதல்ல உங்களை கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு வெளியே போங்க. வாங்க, வெளியே வாங்க. ஹலோ வணக்கம், நான் தான் ஆர்ஜே ஆனந்தி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 113.8 பிங்க் எஃப்எம். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? யூ ஸ்டூபிட். கார்ப்பரேட் கம்பெனில ஹெச்ஆர் இருக்க உனக்கு யார வேலைக்கு எடுக்கணும், யார வேலைக்கு எடுக்க கூட தெரியாதா? இவங்க எல்லாம் ஹவுஸ் கீப்பிங் வேலை கூட லாய்க்கு இல்ல. இவங்கள போய் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் வேலைக்கு எடுத்திருக்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு மாமியார். யூ ஆர் மிஸ்யூசிங் த பவர். சார், இந்த டிசிஷன் நாங்க எடுத்தது இல்ல, எம்டி எடுத்தது தானே. அவருக்கு என்ன தெரியும்? சேனலோட ரேட்டிங் மட்டும் ஏறணும்னு சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி உதவாக்காரங்களை வச்சுக்கிட்டு எப்படி சாத்தியமாகும்? ஏதோ ஃப்ளூக்ல அவங்க செஞ்சது வைரல் ஆயிடுச்சு. மத்தபடி she doesn't have a pinch of knowledge. I don't want to see her face anymore. Just get lost. சரி, ஒன்னும் இல்ல அத்தை, ஒன்னும் இல்ல, விடுங்க. சாரி, ஒன்னும் இல்ல. சாரி. ஐயோ, அத்தை. என்ன மேடம் ஆச்சு? நீங்க எவ்வளவு சோகமா மோத்த தொங்க போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு லைவ் ப்ரோக்ராம் சரியா பண்ண முடியாம போச்சு, அவ்வளவுதானே? அதுக்கு என்னமோ மொத்த வாழ்க்கையும் போன மாதிரி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. மேடம், லைஃப்ல இதை விட பெரிய கஷ்டத்தெல்லாம் நீங்க கடந்து வந்திருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தோடலாம் இதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மேடம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். இதை விட கஷ்டமான காலம்லாம் நிறைய நான் பார்த்திருக்கேன். ஆனா அதெல்லாம் என்ன மட்டுமே பாதிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இது அப்படி இல்ல சார். யாருக்குமே கிடைக்காத வரம் சார். என்னோட பவி மாமியார என்ன அம்மாவா பாக்குறா சார். அவ இன்னைக்கு அவ அவமானப்படும் போது என்னால தாங்க முடியல சார். இதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், எல்லாருக்கும் தெரியும் உங்க திறமை என்னன்னு. இந்த முறை ஏதோ தப்பாயிடுச்சு. நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த முறை எல்லாரும் பாராட்டுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். வேண்டாம் சார், இதுக்கப்புறம் நான் அங்க போய் இந்த மாதிரி ஒரு தப்பே செய்ய மாட்டேன். இந்த வேலைக்கு நான் ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்துட்டேன் சார். எந்த இடத்துல தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் அதை போய் தேடணும். உங்களுக்கு பிராக்டிஸ் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுதான் அந்த சிஇஓ உங்களை லைவ் ஷோ பண்ண வச்சிருக்காங்க. அவருக்கு முன்னாடி நீங்க யாரை நிரூபிக்க வேண்டாமா? வால் இருக்குங்கிறதுக்காக காத்தாடி பறவையாக முடியுமா சார்? நீங்கெல்லாம் அளவுக்கு மீறி என்ன நம்புறீங்க. எனக்குள்ள ஏதோ திறமை இருக்குன்னு நீங்கெல்லாம் நினைக்கிறீங்க. ஆனா அது உண்மை இல்ல சார். நான் சொன்ன பதிலையும் கேட்ட கேள்விகளையும் ஏத்துக்கிட்டது கூட ஏதோ
என்னோட அதிர்ஷ்டம்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எதுவுமே தெரியாதவ சார். நான் இந்த வேலைக்கு லாய்க்கில்லாதவன்னு அந்த சிஇஓ சொன்னார் பாருங்க, அதான் சார் நிஜம். நான் இது வரைக்கும் நீங்க இவ்வளவு உடைஞ்சு போய் பேசி பார்த்தது இல்ல. நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்குங்க. நாம எடுக்கிற முடிவை விட எப்பவுமே காலம் ஒரு சரியான தீர்வை கொடுக்கும். வேண்டாம், எனக்காக நீங்க ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்க. எனக்காக நீங்க பவி கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொன்னா அவ கேட்க மாட்டா. நீங்க அவகிட்ட பேசி என்னை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரணும். இனிமே எனக்கு இந்த வேலை வேண்டாம். வேண்டாம். மேடம், இதாண்டா நல்ல சந்தர்ப்பம், விட்டுறாத. லிஃப்ட்டை விட்டு வெளியில போகும்போது ஒன்னாதான் போகணும். எப்படி பாக்குறான் பாரு முட்டை கண்ணு. உரிமையாதான் பேச என்னவா, ஊமை கொட்ட மாதிரி இருக்கான். ஐயோ, என்ன ஹார்ட் பீட் இப்படி அடிக்குது. பேசணும்னு மனசு சொல்லுது, ஆனா வாய் வரமாட்டேங்குது. பொண்டாட்டி கிட்ட பயம் இருக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு ரொமான்ஸ்ல எல்லாம் பயப்படக்கூடாது. ஓகே, என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துற வேண்டியதான். எப்படி சந்தோஷ் இருக்க? ஏய், நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? என்கிட்ட ஏன் நீ பேசுற? நான் இப்ப என்ன கேட்ட நீ இப்படி கோவப்படுற? பவி, ஓ, உரிமை உள்ளவங்க கிட்ட தான் கோவம் வரும்னு சொல்லுவாங்க. பவி, 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 பவி. ஏய், உன்கிட்ட நான் நல விசாரிக்க கேட்டேனா? ஏண்டி இப்படி என்ன கொடுமைப்படுத்துற? உன்னாலதான் என் லைஃப் மொத்தமும் நாசமா போச்சு. போடி பவி, 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 பவி. டேய், என்னடா இவ ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? என்னாச்சு குட்டி? பவி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
ஆளுக்கு ஒரு பக்கம் கோவமா போறீங்க. சொல்லுமா, என்ன ஆச்சு? அது என்னமோ தெரியல அத்தை. அந்த ஆதிராவை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. நானும் சந்தோஷம் லிஃப்ட்ல தனியா தான் வந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு தனியா மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத்தை. சந்தோஷ் மேல எனக்கு இருக்கிற கோவம், வெறுப்பு எல்லாமே கரைஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. அந்த நேரம் பார்த்து கரெக்டா எங்க இருந்து வந்தானே தெரியல. அவளை பார்த்த உடனே எனக்கு இவன் மேலதான் அத்த கோவம் வருது. குட்டிக்கு ஆதரவா பேசுறேன்னு நினைக்காத. திடீர்னு லிஃப்ட்ல ஆதிரா வந்தா குட்டி என்ன பண்ணுவான்? அத்த, சில விஷயங்களை வார்த்தையால சொல்லிட முடியாது. என் கோவத்துல இருக்கிற நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஏன் இடத்துல இருந்து பாத்துக்கணும். இத பத்தி பேசினா இன்னும் கோவம் தான் வரும். என்ன விட்டுருங்க. பவி, பவி, ஐயோ, என்ன பண்றது? ஐயோ கடவுளே, இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்காதா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? முருகா, என் கண்ணு முன்னாடி என் பையனையும் மருமகளையும் பிரிச்சு வச்சு ஏன்டா இப்படி சோதிக்கிறியோ? ஒரு வழி காட்டு முருகா. சார், நீங்க சொன்ன இடத்துல தான் சார் நிக்கிறேன். நான் ட்ரை பண்றேன் சார். வந்துருங்க சார், வந்துருங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா சார், வெயிட் பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னடா அவ்வளோ இன்ட்ரெஸ்டா போனையே பார்த்துட்டு இருக்க? மச்சான், ஜி5ல ராஜமௌலியோட ட்ரிபிள் படம் வரப்போகுதுடா. செம்ம ஆக்ஷன் படம். ஜூனியர் என்டிஆரும் ராம் சரணும் கலக்கியிருக்காங்க. இப்போ அந்த ட்ரெய்லர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். வர மே 20ஆம் தேதி ஜி5ல ரிலீஸ் ஆக போகுதுடா. ஃபோன்ல கூட ஜி5 செம்ம கிளியரா இருக்கு. கிளைண்ட் இங்க தான் மச்சான் வர சொன்னாரு, அதான் வெயிட் பண்றேன். அப்படியே மச்சான்? ஆமாண்டா. டேய், யாரா அது? டேய், என்னடா இவ்வளவு பப்ளிக்கா விக்கிறாங்க? அவனை பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கு. இந்த வயசுலயே இதுக்கெல்லாம் அடிமை ஆயிட்டா அப்புறம் அவன் லைஃபே வீணா போயிடுமேடா. மச்சான், உன் நல்ல எண்ணத்தெல்லாம் சைலண்டா வச்சுக்க. அவன் காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்க, நமக்கு சங்குதிடுவானுங்க. இந்த ஏரியா ரொம்ப மோசம்டா. போலீஸே வந்தாலும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குன்னு பட்ட பகல்ல இப்படி ரோட்ல நின்னுட்டா கொடுப்பாங்க? டேய், இந்த மாதிரி போதைக்கு அடிமையாகிற பசங்களால தான் இன்னைக்கு நிறைய தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு செயினா இருக்கிறவங்கள இருந்து கொலை பண்றவன் வரைக்கும் இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஏற்றிட்டு தான் செய்யறானுங்க. அதோ தெரியுது பாரு அந்த பில்டிங். மற்ற ஏரியால இருந்து கூட இங்கே தான் வந்து வாங்குறானுங்க. நீ கூப்பிட்டேன்னு தான் நான் வந்தேன். நாம ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது நல்லது இல்ல. டேய், நீ ஏன்டா அப்படி இருக்க? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? என்ன மச்சான் பண்றது? நம்மளால என்ன பண்ண முடியும்? டேய், அவனுங்க அருண், ஏய் அருண், அருண், ஏய் அருண், அருண். டேய், அது யாரா? உனக்கு தெரிஞ்சவனா? டேய், என் ஒய்ஃபோட தம்பிடா. அப்படியா? உன் ஒய்ஃபோட தம்பியா? பெங்களூர்ல படிச்சுக்கிட்டு இருந்தான்டா. எப்ப சென்னைக்கு வந்தானே தெரியல. டேய், அவன் பாட்டுக்கு அந்த பில்டிங்குள்ள போறான். டேய், அப்படியெல்லாம் இல்லடா. அவன் நல்ல பையன்தான். அவன் நல்ல பையனுக்கு இங்க என்னடா வேலை? இப்படிதான் என் பக்கத்து வீட்டுல இருக்க பையன் இவன் வயசு தான் இருக்கும். வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போதுதான் தெரியும். இப்பெல்லாம் யாரையும் நம்ப முடியாது மச்சான். சரி, நீ ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீல, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். டேய், நான் வெயிட் பண்ண பாத்துக்கிறேன்டா, நீ கிளம்பு. அப்படியா? சரி, நான் கிளம்புறேன் மச்சான். பாய்டா. பாத்துடா. நீ கிளம்புடா. நான் என்ன கூட வரேன்டா. நான் பாத்துக்கிறேன், கிளம்பு. சரி.
பண்ணிட்டு இருக்க நீ ஆ? எதுக்கு டேய், தட்டி என்னடா அது டேய் டேய் அருண் சொல்றத கேளுடா சொல்றத கேளேண்டா டேய் வேணாம்டா அருண் என்ன விடுறல ஐயோ போச்சு டேய் 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 என்னடா பண்ற டேய் டேய் நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாவன் அங்க உன்னை பவி நம்பிக்கிட்டு இருக்காடா டேய் இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்ச உயிரை விட்டுருவா தெரியுமாடா உனக்கு டேய் என்னடா பண்ற நீ டேய் ஐயோ டேய் நீ என்ன பண்ற டேய் நான் பேசிட்டு இருக்கேன் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அருண் டேய் என்னடா பண்ற டேய் 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 உனக்கு அறிவு இருக்கா இது சரக்கு வாங்குற எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா நீ பாட்டுக்கு பெரிய இவன் மாதிரி வந்து தட்டி விட்ட முதல்ல டேய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா டேய் அருண் டேய் ஐயோ எங்க போச்சுனே தெரியலையே டேய் எனக்கு மண்டைய வெடிக்கிற மாதிரி இருக்குடா டேய் அருண் டேய் ப்ளீஸ் டேய் 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 நில்லு நில்லு டேய் டேய் நான் சொல்றத கேளுடா அருண் இதெல்லாம் தப்புடா டேய் இது இப்போ உனக்கு சந்தோஷமா தெரியும்டா டேய் போக போய் இது உன்னோட வாழ்க்கையை அழிச்சிரும்டா டேய் உங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை நம்பிதான்டா இருக்காங்க டேய் நான் சொல்றத கேளு இது தெரிஞ்சா அவங்க உயிரை விட்டுருவாங்கடா வாடா போலாம்டா டேய் கைய விடு டேய் என்னமோ நீ பெரிய ஒழுங்கு மாதிரி எனக்கு புத்தி சொல்ல வந்துட்ட அருண் பவிய கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட ஒழுங்கா குடும்பம் நடத்தாம வேற ஒரு பொண்ணோட கள்ள தொடர்பு வச்சிருக்க நீ பேச வந்துட்ட முதல்ல நீ உன்னை திருத்திக்கோ அப்புறமா ஊரை திருத்து போதுடா டேய் நான் உன் அக்காக்கு எந்த துரோகமும் பண்ணலடா அது அவளுக்கு தெரியும் நல்லா டேய் அதெல்லாம் நம்ம குடும்ப பிரச்சனைடா நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் அருண் டேய் நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறது சட்ட விரோதம்டா டேய் இங்க நிக்க கூடாது வா போலாம் நான் சொல்றத கேளு வா வாடா அருண் டேய் நீ சொல்ற கதையெல்லாம் பவி நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் எனக்கு இது இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதியா அருண் என்னடா பண்ற மரியாதை இருந்து போயிடு டேய் நான் சொல்றத கேளுடா வாடா என் கூட போலீஸ் ஓடா ஓடாதீங்க நில்லுங்கடா டேய் டேய் ஓடி ஓடி எங்கடா ஓட சார் சார் விட்டுருங்க சார் யோ அங்க ரெண்டு பேர் ஓடுறாங்க ஓடாத. டேய் நில்லுங்கடா டேய் நில்லுடா டேய் அருண் ஓடு 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 டேய் டேய் நில்லுங்கடா அருண் அந்த கேட்ல ஏறு நில்லுங்கடா சீக்கிரம் டேய் சீக்கிரம் எங்கடா ஓட டேய் யோ சீக்கிரம் வாங்க டேய் ஏய் எங்கடா வாடா சார்